நேற்று என் புருஷன் நிம்மதியாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டு ஒரு காமெடி போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன், வந்து தலைப்பு வந்து வச்சுருப்பேன், இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன்னு வச்சுருப்பேன். அது காமெடியாக வச்சேன் நான், சரியா? ரியலாகவே நான் என்ன சொல்லுதேன்னா, ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட வாழணும்னா, பெண் வந்து அடக்க ஒடுக்கமாக இருந்தால் தான், புருஷனை மதித்து பேசுகிறதா தான் எந்த ஒரு ஆணும் வச்சு வாழுவான், சரியா? இதை நான் 2வது தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பெண்களால் ஆண்களுக்கு வந்து கொடுமைப்படுத்தும் போது வந்து எந்த ஆணும் ஒரு பெண்ணை வச்சு வாழ மாட்டான், சரியா? வேலைக்கு போனாலும் சரி, போகட்டாலும் சரி, வேலையை பற்றி பேசுகிறது, அப்புறம் வீட்டை தரக்குறைவாக பேசுகிறது, அம்மா அப்பாவை, ஆண்களோட அம்மா அப்பாவை தரக்குறைவாக பேசுகிறது, இதை எந்த ஆணும் ஒரு பொறுத்து சகிச்சுக்கிட்டு எந்த பெண்ணிட்டையுமே வாழ மாட்டான். யார் வாழுதாங்களோ இல்லையோ, நான் வந்து வச்சு வாழ மாட்டேன், சரியா? இதை நேற்று ஒருத்தர் வந்து கமெண்டில் வந்து என்கிட்ட கேட்டார். அதனால தான் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், நான் வந்து உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டேன், சரியா? பெண்களால் ஆண்களுக்கு கொடுமை வந்து நிறைய, ஒரு சில குடும்பங்களில் நிறைய நடக்குது, சரியா? இது யார் வச்சு வாழுதாங்களோ இல்லையோ, நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, சரியா? எங்கள் சமுதாயத்தில் இப்படியாப்பட்ட பெண்களை வச்சு நாங்கள் வாழ மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லுறது கரெக்டாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நன்றி.